ஐநார்த்தினி நாளைக்கான அப்புறமேல பார்த்தீங்கன்னா பல்லவன் இவ்வளோ ப்ரைஸ் வாங்குறத பார்த்துட்டு சேரன் ரொம்பவே நெகிழ்ந்து போகிறாங்க. அடுத்து சேரன் பல்லவன் கிட்ட உனக்கு என் மேலே இவ்வளோ மரியாதையும் பாசமும் வச்சிருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. இதுக்கடா உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லா போட்டிலையும் கலந்துக்கிட்டேன். அதை நினைக்கும் போது ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்கட்டும். அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன். அதனால தான் நீ இவ்வளோ தூரம் பெரிய முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவனும் நான் செஞ்ச தப்புக்கு அதை நான் தண்டனையாக எடுத்துக்கிறேன். ஆனால் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதனா, நீ பேசாத ஒவ்வொரு நாளும் எதுக்குடா வாழ்றோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகிறாங்க. அடுத்த பல்லவனை ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. வீட்டோட எல்லாரும் சேர்ந்து பல்லவனை ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் நடேசனும் பல்லவன் பிரைஸ் வாங்கினதை கேள்விப்பட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நிலா பல்லவன் கிட்ட நீ வாங்கின பிரைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா கிட்ட காட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல்லவன் அவர்கிட்ட போயிட்டு காட்டணும்னு சொல்லிட்டு காட்டாமல் போகிறாங்க. அதை பார்த்துட்டு நடேசன் ஃபீல் பண்ணுறாங்க. நிலா கிட்ட சேரனா எதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருக்குங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த வீட்டுக்கு வந்துட்டா நீங்கள் இந்த வீட்டு விட்டு போயிருங்கன்னு நினச்சி பயந்துக்கிட்டு தான் சேரனை கல்யாணம் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நீலா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து சேரன் அண்ணா கிட்ட நீங்க எதுக்காக நான் இது மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு உங்க கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு ஏதோ நான் சோழன் மேல கோவத்துல தான் அது மாதிரிலாம் சொன்னேன். எங்களை நினைச்சு உங்க வாழ்க்கை நீங்க கெடுத்துக்காதீங்க. நான் கண்டிப்பா நான் இந்த வீடு விட்டுலாம் போக மாட்டேன். நீங்க சந்தாவை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையாகும். சந்தாவை விட்டு நீ பெரிய மாதிரி ஆயிடும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அது சந்தாவுக்கு தான் பிரச்சனை. கண்டிப்பா அவங்க சொந்தக்காரவங்களாம் சந்தா வந்து கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் சந்தா உங்களுக்கு கிடைக்காம போயிடுவாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் நீங்க சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிங்க. வேற எதை பத்தி யோசிக்கலாம். கண்டிப்பா இந்த வீட்டுலாம் போக மாட்டேன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. போக மாட்டேன்னா கண்டிப்பா நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த முகூர்த்தத்துல 2 பேருக்கும் கோயில வச்சு சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிடலாம்னா சந்தாவுக்கு ஹாப்பி, உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சேரணும் அதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிடுறாங்க. அந்த டைம் பார்த்து சந்தாவுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. சந்தாவை அங்கிருந்து இழுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க. அடுத்த சேரன் சோழன் பாண்டியன் எல்லாரும் சேர்ந்து அவங்கள சண்டை போட்டு அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க.